மக்களை உண்டா போட்டு இந்த நேவிக்கார போட்டு படுத்துகிற பாட்டை பாருங்கள். எங்களை காலையிலேயே பார்த்தீங்கன்னா வணக்கம் ரோலே. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு தெரியும். அந்தோனியார் ஆலயம் கச்சேரியில் நிற்கிறோம். அந்த கச்சேரியில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் திருவிழா காலையில் நிறைவடைந்திருக்கு. அதை முன்னிட்டு நான் காலையில் பதிவேற்ற போகிறேன். யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே சில குழப்பங்கள் நடந்திருக்கு, அதுவும் இந்த காலையில் பதிவேற்றேன். மறக்காமல் நீங்கள் ஆதரவு தெரிவிங்க நம்புறேன். காலையை திறந்து பாருங்க. இந்திய உறவுகளில் உள்ள சந்தோஷமாக இந்த ஆலயத்தை வழிபடினம், ஈழத்துறவுகளில் உள்ள சந்தோஷமாக ஆலயத்தை வழிபடுறதை பார்க்கக்கூடியா இருக்குது. காலையை முழுமையாக பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஆக்களெல்லாம் குளிச்சு கொண்டு இருக்கணும். கூடு சுற்றுறது, அதை தேர் சுற்றுவதை வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகி கொண்டிருக்கா வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ கடற்கரையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, கச்சத்தீவிலே எழுந்தருளி இருக்கின்ற புனித அந்தோனியாருடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற பக்தர்களாகிய உங்கள் எல்லாரையும் நமது யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை சார்பாகவும் அனைத்து குருக்கள் துறவிகள் இறை மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். We warmly welcome all those who are present here. கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை நம்பி ஆண்டு
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ප්‍රකාශනය ඊසායා දිනචර්යාවේ පොතේ උපුටාගත් කොටසකි. මහෝත්සව දෙවිසම්දුන්ගේ ආත්මානුභාවය මා කෙරෙහි පිහිට ඇත. දිවකලසේක සියොන්හි දුක්ඛන සෑම දෙනාට අලු වෙනුවට මල් මාලාද දුක් කඳුළු වෙනුවට ප්‍රීතිය නැමැති තෛලයද කලකිරි සිටින්නන්ට ප්‍රෝත්සාහය வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கத்தோடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக
உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் இந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் முதலில் உமது சிவகங்கை மறைமாவட்ட முதன்மை குரு மன்சிஞ்சோர் அருள் ஜோசப் அடிகளார் சார்பாகவும் இருக்கின்ற ஏனைய குருக்கள் துறவிகள் அனைவரின் சார்பாகவும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். On behalf of the Vicar General of Sivagangai Diocese, I extend my warm greetings to you all this morning. இந்த காலையிலே நான் திரு அந்தோனியாரிடம் ஒரு பேச்சு வாங்கினேன். I received a scolding from St. Anthony this morning. I went and told him, unexpectedly we had big crowd this time. நான் அவரிடம் சொன்னேன், எதிர்பாராத விதமாக இந்த வருடம் நிறைய மக்கள் பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று. அவர் என்னிடம் சொன்னார், why did you expect that? I know people will come every year, that pilgrims will increase. அதனை எதிர்பாராத விதமாக, கண்டறியாத எதிர்பாராத விதமாக என்று அவர் என்னை பேசினார். He scolded me. Why are you saying unexpectedly? I expected that, he told me. My dear brothers and sisters, this island of Kachadivu, to whom it belongs to, இந்த கச்சதீவு யாருக்கு சொந்தமானது, எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்று கேட்டால் the answer is very simple. It belongs to Sri Lanka. There is no doubt about it. But only geographically it belongs to Sri Lanka. பூகோள ரீதியாக இது இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு. பட் சக்கரம் அமைதியையும் தாங்கி இருக்கின்ற ஒரு தீவு. This is the island of reconciliation. இது ஒப்புரவை தாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அழகான தீவு. அன்பான சகோதரங்களே, அந்தோனியார் எங்கள் எல்லாரையும் இந்த தீவுக்கு அழைத்தது இதற்காகத்தான். எங்களுக்கு இறை பிரசன்னத்தை தருவதற்காக. எங்களுக்கு உலகத்திலே மிகவும் பிரபல்யமான சொல் எதுவென்று கேட்டால் AI என்று சொல்லுவோம். Today the most important, the famous letter, the word is AI. When I ask you what is the
meaning of AI, everybody will say that. உங்களிடம் நான் AI என்ற intelligence, செயற்கை நுண்ணறிவு. ஆனால் இந்த நேரத்திலே நான் அந்த பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். உள்வாங்கல். AI means Antonian influence. எல்லாவற்றுக்கும் காரணமான ஒரு நுண்ணறிவு, ஒரு ஞானம் இருக்கிறது. அதுதான் அந்த இறை ஞானம், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். அதிலே இருந்துதான் இவை எல்லாம் பிறக்கின்றன. All the other intelligence are born or derived from this supreme intelligence. We should not forget that. That is the cause for everything. எல்லாவற்றுக்கும் காரணமான ஒரு ஞானம், எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு ஞானம். With one word, the supreme intelligence created this whole universe. ஒரு வார்த்தையினால் அந்த இறை ஞானம் இந்த உலகத்தை படைத்தது. இந்த உலகம் உண்டானது. இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் உண்டானது. God said, let there be light. Just one word, just one phrase. We have light. ஒப்பிடுகின்ற பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது புறக்கணிக்கத்தக்கது ஒன்று. பல வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம், இந்த செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு வல்லமை உள்ளது, ஒரு துளியை நீர் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர் என்பதை மட்டும் எங்களுக்கு சொல்லித்தாரும் என்றுதான் நாங்கள் புனித அந்தோனியாரிடம் கேட்க வேண்டும். We are just asking, let us experience, give us how we can receive that one drop from your immense wisdom. Last night, நேற்று மாலையிலே எங்களுடைய அருத்தந்தை ஜோமிக் அடிகளார் இதற்கான பதிலை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். அந்தோனியார் எவ்வாறு இந்த ஒரு துளி இந்த கோடி அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமையை அவர் எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதை நேற்று இரவு மறைவுரையிலே அருத்தந்தை ஜோமிக் அடிகளார் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். Just three things. One is the word of God. இறை வார்த்தையின் வல்லமையால் அதை பெற்றுக்கொண்டார். The second one is prayer. சபத்தின் வல்லமையால் பெற்றுக்கொண்டார். மூன்றாவது, the third one is the life of sacrifice. தன்னுடைய தியாக வாழ்வினால் அதனை பெற்றுக்கொண்டார். இந்த மூன்று விடயங்கள், இறைவனுடைய வார்த்தை, சுபம், ஆழமான சுபம், அருத்தியாகம். அர்த்தந்தை ஜோமிக் அடிகளார் சொன்னார், அவருடைய அந்த எலும்பு கூட்டினுடைய முழங்கால் தேய்ந்திருந்த கதையை நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள். அவருடைய பருத்தியாக வாழ்வு, அவருடைய சுப வாழ்வை அது மிக மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தார். ස්වාමීන් වහන්සේ ඔබටත් මටත් ආරාධනා කරනවා. සර්ව බලධාරී ධානන් වහන්සේගේ ප්‍රඥාවෙන් ඔබව මාව මෙහෙවන්නට, උන්වහන්සේගේ ප්‍රඥාවට නතුවන්නට. අතිගරු ජෙබරාත්ම හිමිපාණන් පැවසුමේ දේශනේ උන්වහන්සේ ලස්සනට කියනවා, ශුද්ධවන්තයෝ කියන්නේ ඔබ මම මේ දකින්න ලෝකෙට එහා සර්ව බලධාරී ප්‍රඥාව පිරි දෙවියන් වහන්සේගෙන් පිරිච්ච මිනිස්සු සාගරයක් වගේ ඒ ප්‍රඥාවෙන් පුංචි බිදක් උරාගත්ත මිනිස්සු. ඒක සුදු සෙබස්තියන් මුතුමා වෙන්න පුළුවන්, ඒක සුදු අන්තෝනි මුතුමා වෙන්න පුළුවන්. ඒ වගේම උන්වහන්සේ අපිට මතක් කරලා දෙනවා, සුදු අන්තෝනි මුතුමා සුවිශේෂී ශුද්ධවන්තයෙක් වෙනවා, මහා පුදුම කරන ශුද්ධවන්තයෙක් වෙනවා. මොකද උන්වහන්සේ ඒ ප්‍රඥාවෙන් උරාගත්තා. ඒ උන්වහන්සේගේ ඒ ආඥා පොත මත වඩිනවා. අපි උන්වහන්සේගේ මේ ප්‍රතිමාව දකින්නේ බිලිඳු ජේසුස් එක්කයි.
කොහොමද මේ පිළිඳු ජේසු උන්වහන්සේගේ මේ ආඥා පොතට වඩින්නේ? දේව වචනය அன்புக்குரியவர்களே, புனித பவுலடிகளார் குறிப்பிடுவதைப் போல ஏதுமான இப்படியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சரி, எல்லாரும் வந்து அந்தோனியார் திருவிழா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வீட்டை சென்று கொண்டிருக்கணும். அதில் எல்லா இந்திய உறவுகளுக்கும் அதில் இலங்கை உறவுகளுக்கும் நன்றி. அடுத்த முறை சந்திக்கலாம். காணொலியை பார்க்குறீங்க, மறக்காமல் கருத்துக்களை பதிவு. ஐயா கொஞ்சம் நான் பண்ணி கொடுக்குறேன். திருப்பண்ண நான் கொடுக்குறேன். நாங்கள் கச்சேரி திருவிழாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறோம். எல்லா மக்களையும் உண்டா போட்டு இந்த நேவிக்காரன் போட்டு படுத்துகிற பாட்டை பாருங்கள். எங்களை லைனில் எல்லாமே சும்மாவே விட்டுருலாம். நீங்கள் பாருங்கள், புரியா இருக்குது, எல்லாம் புரியா இருக்கு. எங்களை விடுறாங்க, எண்ணெய் பிடிச்சி கொண்டு அவங்க ஒவ்வொரு பொம்பளோட கையை பிடிச்சி இருக்கிறாங்க.